ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லூர் E7 இன்ஃபோ சேனல். இங்க பாருங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த கேஸ் சிலிண்டர் அப்டேட் ஒவ்வொரு வீட்டுக்கும் கடைக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். திடீர்னு வந்திருக்கிற அந்த அதிர்ச்சியான விலை ஏற்றம், அப்புறம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற புதிய புக்கிங் விதிமுறைகள், இத பத்தி தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம முழுசா ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கவனமா பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நாங்க உங்களுக்காக இது போல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான தகவல்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். சோ கொஞ்சம் நம்ம செல்லூர் இ7 இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போதான் நாங்க போடுற முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். எங்களுக்கும் அது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதலாவது செக்மெண்ட், கமர்ஷியல் மற்றும் சிறிய சிலிண்டர்கள், அதிர்ச்சியூட்டும் விலையேற்றம். இப்போ இந்த அப்டேட்ல இருக்கிற மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, அது கமர்ஷியல் சிலிண்டர்களுக்கான விலையேற்றம் தாங்க. உள்ளூர்ல பிசினஸ் பண்றவங்க, அவசர தேவைக்கு சிலிண்டர் வாங்குறவங்கன்னு பலரையும் இந்த அறிவிப்பு ரொம்பவே பாதிச்சிருக்கு. முன்னாடி 19 கிலோ கமர்ஷியல் சிலிண்டர் விலை 2246 ரூபாயா இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படியே ஷாக் ஆகுற மாதிரி 3237 ரூபாயா உயர்ந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த மிகப்பெரிய உயர்வுனால நம்ம ஊர்ல இருக்கிற ஹோட்டல், டீ கடை, மெஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய பாதிப்பு. தொழிலை நடத்துறதே இனிமே ஒரு பெரிய சவாலா மாறப்போகுது. பெரிய சிலிண்டர் மட்டும் இல்லாம இந்த 5 கிலோ சிறிய சிலிண்டரோட விலையும் சும்மா இல்லைங்க, ஒரே நாள்ல 261 ரூபா வரைக்கும் அதிரடியா உயர்ந்திருக்கு. இது நிஜமாவே ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். ஏன்னா அவசர தேவைக்காகவும் பேச்சுலர்ஸும் அதிகமா வாங்குற இந்த சிலிண்டர் விலை இப்படி திடீர்னு ஏறுனா சாதாரண மக்களுக்கு இது மிகப்பெரிய சுமதானுங்க. அடுத்ததா வீட்டு உபயோக சிலிண்டர்கள், ஒரு நிம்மதி பெருமூச்சு. இவ்வளோ அதிர்ச்சியான செய்திகளுக்கு நடுவுல நம்ம வீடுகளுக்கு ஒரு சூப்பரான ஆறுதலான விஷயம் இருக்கு. இந்த விலை ஏற்றத்திலிருந்து வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு மட்டும் ஒரு சின்ன விலக்கு கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, வீட்டு உபயோக சிலிண்டரோட விலை 928 ரூபாய் தான். இதுல எந்த மாற்றமும் இல்ல. சோ உங்க வீடுகளுக்கு வாங்குற சிலிண்டருக்கு நீங்க பழைய விலையான அதே 928 ரூபாயை மட்டும் கொடுத்தா போதும். அப்பாடா, இது குடும்ப தலைவிகளுக்கு நிஜமாவே ஒரு மிகப்பெரிய நிம்மதி இல்லையா? சரி, இப்போ ரொம்ப முக்கியமான பகுதி, புதிய புக்கிங் விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள். வீட்டு சிலிண்டர் விலையில மாற்றம் இல்லைனாலும் டெலிவரி பண்ற ரூல்ஸ்ல ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகளை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இனிமே நீங்க நினைச்ச நேரத்துல சிலிண்டர் புக் பண்ணி உடனே வாங்கிடவே முடியாது. ஒரு சிலிண்டர் புக் பண்ணிட்டு அடுத்த சிலிண்டர் புக் பண்றதுக்கான கால இடைவெளியை டோட்டலா மாத்திட்டாங்க. நீங்க கிராமப்புறத்துல இருக்கீங்களா, அப்போ கண்டிப்பா 45 நாட்கள் வெயிட் பண்ணணும். அதுவே நீங்க நகர்ப்புறத்துல, அதாவது சிட்டியில இருந்தீங்கன்னா 25 நாட்கள் காத்திருக்க வேண்டியது கட்டாயம். இது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு அப்டேட் மக்களே. இதை எல்லாரும் கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, வெறும் காத்திருப்பு நேரம் மட்டும் கிடையாது. சிலிண்டர் டெலிவரி ஆகும்போது 2 புது விதிகளையும் நீங்க கட்டாயம் பின்பற்றி ஆகணும். ஒன்னு, உங்க கேஸ் கனெக்ஷனுக்கு நீங்க EKYC சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 2வது, டெலிவரி பண்ற நபர்கிட்ட உங்க மொபைலுக்கு வர OTP நம்பரை கரெக்டா சொல்லணும். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் சிலிண்டர் கிடைக்கும். இல்லனா நோ சான்ஸ், சிலிண்டரை உங்ககிட்ட கொடுக்காம திருப்பி எடுத்துட்டு போயிடுவாங்க. சோ உஷாரா இருங்க. இப்போ நம்மளோட ஃபேவரட் செக்மெண்ட், இன்றைய குவிக் குவிஸ். சரி மக்களே, இந்த எக்ஸ்பிளைனரோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நாம பார்த்த தகவல்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு செக் பண்ண ஒரு குட்டி குவிஸ். உங்களுக்கான கேள்வி இதுதான். 19 கிலோ கமர்ஷியல் சிலிண்டரோட புதிய விலை என்ன? ஆப்ஷன் ஏ 2246 ரூபாய், ஆப்ஷன் பி 3237 ரூபாய், இல்ல ஆப்ஷன் சி 1999 ரூபாய். இந்த கொஸ்டினுக்கு யார் கரெக்ட் ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். உடனே கமெண்ட்ல உங்க பதில சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். இந்த மாதிரி திடீர்னு கொண்டு வர ரூல்ஸ் உங்களை எப்படி பாதிக்குதுன்னு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த முழு வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.